அதில் இருக்குது. பணி நிரந்தரம் செய்து வைக்கப்படும். அதாவது பணி மூப்பு அடிப்படை சீனியருக்கு அடிப்படையில் செய்து வைக்கணும்னு சொல்லி அம்மா ரிப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு 2021 அந்த 356 556 அந்த நம்பர் 356 அதில் வந்து 8000 செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், நிரந்தர பணி நிரந்தரம் சொல்லி இப்போ ஆளுகின்ற அரசு அந்த சமயத்தில் வாக்குறுதி கொடுத்துச்சு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. நீங்களும் கொடுத்து பார்த்தீங்க, அது செய்யலை. ஆசை வார்த்தைகள் சொல்லி வாக்குறுதியை வாங்கிச்சு. ஆனால் உங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றலை இந்த ஸ்டாலின் அரசு. இதுதான் இப்போ இருக்க பிரச்சனை. 11 மருத்துவர்கள் மினி கிளினிக் கீழே உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மினி கிளினிக்கும் வந்து ஒரு டாக்டர், ஒரு ஆர்னஸ், ஒரு பெண் கிராமந்தோறும் 2000 மினி கிளினிக் முதல்ல வந்த வேலை அந்த 2000 மினி கிளினிக்கு 3 கூட்டு விழா நடத்துறது தான். 11 மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு 300 பெட்டு ஆவரேஜ் வச்சாலும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 50 செவிலியர் வச்சாலும் 3 ஷிஃப்ட்டுக்கு 150 செவிலியர் உருவாக்கப்பட்டிருக்கணும். அந்த பணியை வந்து உருவாக்கியிருக்கணும். இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் 4 வருஷமாக யாருக்கும் எதுவும் செய்யல. அந்த பணியை உருவாக்கவும் இல்லை, புதிய பணிகள் உருவாக்கப்படவில்லை. பணி ஏற்கனவே செய்யவில்லை, நிரந்தரமாக்கப்படவில்லை. இது என்னன்னு கேட்டால், இப்போ சமீபத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. யாரை பணிக்கு வேலை சேர்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க 180 நாள் வேலை பார்த்தா அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும். இது சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் இந்த திமுகவுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இவங்க வந்து தொழிலாளர்களுக்காக வாழ்ந்த மாதிரியே, போராட்டம் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணுவாங்க. தொழிலாளர்களுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க, அவங்க சொல்லலை. ஆனால் எங்களுடைய மன்மோகன் எடப்பாடி அவர்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 3 மாதம் இருக்குது, 90 நாள் இருக்குது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. அதனால் ஆட்சி மாறும், காட்சி மாறும். உங்களுக்கான சலுகைகளை வந்து மன்மோகன் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்போம். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதை சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது கிடையாது. புரட்சித்தலைவி அம்மா இருக்கும்போது எத்தனை விஷயங்கள் சொன்னாங்க, செஞ்சாங்க. பெண்களுக்காகவே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க புரட்சித்தலைவி அம்மா. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த அரசு வந்து ஒரு மக்கள் விரோத அரசு. இப்போ கட்டியிருக்காங்க, இப்போ புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. இது மத்திய அரசு நிதியில் கட்டப்பட்டு ஒரு 4 எடப்பாடி முதலமைச்சர் ஆதரவு பெற்றது. இன்னும் உள் வசதிகள் என்ன பண்ணி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதில் ஸ்ரீ வைஷ். வெள்ளட்டும் 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 பெருந்திரள் முறையீடு வெள்ளட்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று 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 தேர்தல் கால வாக்குறுதி 356 நிறைவேற்று 356 நிறைவேற்று உங்களில் ஒருவர் என்று சொன்னீரே கொஞ்சம் எந்த பக்கம் வந்துருங்க, கொஞ்சம் ரவுண்ட் போராட்டத்தில் ரத்தம் சிந்திய